ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் சிவனோட பாதம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரை பண்ணலாம். அது எந்த இடம்னு எனக்கும் தெரியாது. அவரால் நடக்க முடியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி அது அவர் அங்கேருந்து சொல்கிறேன் மேலேருந்து அப்படின்றாரு. நம்ம போய் பார்ப்போம். இந்த இடம் தான் சொல்லியிருக்கிறாரு. கன்ஃபார்மாக பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இது வந்து செதுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலடித்தனம் மாதிரியே இருக்கு. இவ்வளோ உள்ள போகுது. நான் இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு. இதை இப்படி நம்ம ஒசூர் பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இங்கே எல்லாமே கால் தடமாக இருக்குது. ஆனால் இது வந்து செதுக்கியிருக்கிறாங்கன்றது சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே கால் பாதமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இருக்கு. புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நேரில் வந்தால் தான் இதை வந்து நம்ம என்னன்றது நிர்ணயிக்க முடியும். எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. இது சொன்ன இல்லைங்களா, விலங்கு ஓடிய கால் தடம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், சேம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. எல்லா இடமும் அப்படி தான் இருக்கு. அவர் வந்து பேசின இடம் அப்படின்றாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மனுடைய கோயிலுக்கு முன்புறம். அது பாருங்க, காட்டு பாருங்க. நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கால் பாதம் இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள். இதுதான் சந்திரசூடேஸ்வரர் சிவனுடைய பாதம்னு சொல்கிறாரு. பாருங்கள், இங்கே ஒரு பாதம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு இடத்துல இருக்குது. பாருங்கள், எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்கள் அந்த பாதம். பாருங்கள், இது வந்து இந்த கட்டை விரல லெஃப்ட் சைடு வந்து இந்த கட்டை விரல், இந்த ரைட் சைடு கிடையாது, லெஃப்ட்டு. பாருங்கள், அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கால் அதே மாதிரியே பாருங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ரைட்டில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. இது போகிற மாதிரி இருக்கு. நான் காமிச்ச வீடியோ வந்து இங்கே நின்று அந்த அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. ಇದು ಆಯುರ್ವೇದ ಇದು ಇದೆಲ್ಲ ಕಣಕಲ್ಲಾನು ಸೇಲಮು ಕೃಷ್ಣಗಿರಿ ಹಿಂಗೆಲ್ಲ ಇರ್ತದ್ದು ಎಂಡರ್ ಆಫೀಸ್ கோயில். என் சொந்த கோயில் அல்ல, கவர்மெண்ட் கோயில். சரி சரி. இப்போ இது கவர்மெண்ட் தான் பராமரிக்குதா இல்லை தனியார் பராமரிக்கிறா? கவர்மெண்ட் இருக்குதோ, தனியாக ஆளுங்களும் ஒரு 20 பேர் செஸ்டர் இருக்கிறார். செஸ்ட் ಈ ಒಂದೊಂದು ಇದೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಹಿಂಗೆ செலவு பண்ணுறதோ கோயிலுக்கு ஒன்னொன்று பண்ணுறாரு, செய்கிறாரு. இதெல்லாம் செய்கிறாரு. சரி சரி. இங்கே தான் கவர்மெண்ட்டுக்கு நிறையா பணம் இருந்தால் கவர்மெண்ட் வருதோ, இது நிறையா இல்லை. ಯಾವುದೋ ಕಲ್ಯಾಣದ್ದು 15,000 ஒரு கல்யாணுக்கும். அது 5,000 பெஸ்ட் பண்ணுற ஆளுங்களுக்கு போதும். 2 பேர் ஆளுங்களை வச்சுக்கிறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி. பூஜாரி ಯಾವುದೋ வந்தா யாரை கொடுத்தா ಅಂತ கொடுக்கணும். இல்லை, இப்போ இந்த கோயிலில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணோன்னா இதுக்கு பணம் கட்டணுமா? 15,000 பணம் கட்டணும். கம்மி தான். எல்லாமே அவங்களே செஞ்சு விட்டுறாங்க, சாப்பாடெல்லாம்.
சாப்பாடெல்லாம் நம்மளே எடுத்து ஆர்டர் பண்ணிக்கணும். ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வரணும். ம் ரெக்ரேஷனும் ம் லைட்டும் சரி சரி. என்ன பாத்திரம் கொடுக்குறாரோ, ம் பெஞ்சு உட்காரத்துக்கு பெஞ்சு இருக்குதோ, ம் சரி கல்யாணம் சேர்ந்துக்கணும். அப்போது ஒரு கல்யாணுக்கு 20,000 லைட்டு கீட்டு எல்லாம் சரி. சாமி இப்போ ஆ பொட்டத்தம்மான்னு பேர் வச்சுக்கிறீங்க இல்லையா? ஆ இதுக்கு முன்னால் வேறு எதனா பேர் இருந்துச்சா சாமி? இல்லை இல்லை பொட்டத்தம்மா தான். இங்கே பெட்ட. ம் இப்போ அந்த அம்மா வந்து இந்த அப்பாவுக்கு என்ன வேணும்? இந்த அண்ணாக்கு சந்திரசூடேஸ்வர அண்ணாக்கா அண்ணாதான் அண்ணா வேணும். தங்கச்சி தான் இவரு. இவங்க வந்து அண்ணன் தங்கச்சி. தங்கச்சி தான். இப்போ அங்கே சந்திரசூடேஸ்வர கோயிலில் வந்து திருவிழா கொண்டாடுறாங்களே, அப்போ வந்து இங்கேயும் திருவிழா கொண்டாடுறாங்களா? இங்கெல்லாம் கொண்டாடுறாரோ மே மாதத்தில். மே மாதத்தில் பரிசை பரிசை இங்கே. அதுதான் கேட்டேன். அந்த காலத்தில் இந்த பெட்டத்தில் இந்த தங்கச்சி என்னன்னா அண்ணா கேட்குறாரோ, ம் அந்த குருமு ம் அங்கெல்லாம் அஜ்ஜா இருக்குதா இங்கே. ஓஹோ, எந்த இடத்துல சாமி அது? அந்த ஆமாம் மரம் இருக்குது. ஆமாம். அந்த வந்து ஒரே கூக்கு வந்து நான் இருக்கிறேன், నేను ஒன்றும் பயப்படாதோ ம் அந்த வந்து இந்த அம்மாவுக்கு தைரியம் கொடுத்து. அண்ணா அண்ணா இப்போ அது அண்ணாவுடைய காலா இல்லை தங்கச்சியுடைய காலா? அண்ணா அங்கே அந்த கோபுரா ம் அங்கே போனால் தெரியும். சரி. சூடேஸ்வர கோயில் அங்கே மேலே போனால் அந்த கோபுரா ஏதோ இருக்கோ அதுக்கும் நேராக இருக்குது. சூடேஸ்வரர் கோயில். ஆமாம். அது எங்கே வருதுங்க சாமி? ஒசூரில் சந்திரசூடேஸ்வரர் கோயிலா? ஆமாம். இல்லை, நான் அது என்ன கேட்குறேன்னா, இப்போ இங்கே இந்த அம்மா கால் வச்ச பாதம் இருக்குது இல்லையா? இந்த அம்மா காலெல்லாம் அந்த அவருது அண்ணா வந்து ம் குருமுன்றது அண்ணான்றது. அது ஆஹா. குருமு வந்து நான் இங்கே நின்னைக்கு என்னென்ன ஆச்சோ எனக்கு கூவோ நான் வந்துடுறோம்னா அந்த காலத்தில் வந்து இருக்கிறது. ஆஹா. இங்கே சரி சரி. சூடேஸ்வரம். உனக்கு அதாவது பூசை புனஸ்காரம் எதுவும் இல்லைன்னா என்னை கூப்பிடு, நான் வந்துடுறேன். ஆஹா. அப்போ அந்த கால் பாதம் வந்து அங்கே இருக்கு அந்த மரத்துக்கிட்ட. சரி சரி சாமி. இப்போது அடுத்த ஃபங்க்ஷனில் சந்திக்கணும்னா இப்போ பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா சாமிங்க? இந்த பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா? பண்ணுற சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போடுற சேர்ந்துக்கணும் வந்து ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் வர காலையில். மேலே ஒரு 70 இதெல்லாம் சுத்தப்பட்ட ஊருங்களெல்லாம் சேடு இருக்குது இந்த அம்மாவுக்கு. சரி சார். உள்ள 3 சாமி இருக்குது இல்லைங்களா சாமி? ஒன்று பொட்டத்தம்மா, இன்னொன்று மீசை வச்சுருக்குறாங்களே அவங்க என்ன சாமி? சூடேஸ்வர ஒசூரில் இருக்கிறாரு. ஆமாம், அவர் தான். இங்கே திருவிழாலாம் பண்ணுறாங்களா சாமி? கல்யாணம் நடக்குது, திருவிழா நடக்குது, எல்லாம் நடக்குது. இந்த மாதம் இல்லை, இப்போ ஜனவரி மாதம் இது இதில் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பொட்டத்தம்மா கோயிலுக்கு வந்தீங்களன்னா சிவனுடைய கால் பாதத்தை பாருங்கள். சந்திரசூடேஸ்வரனுடைய கால் பாதம் இங்கே இருக்குது. அந்த அம்மா வந்து உனக்கு இங்கே பூசை புனஸ்காரம் நடக்குதா இல்லையான்னு வந்து கேட்டு போனாராம். அந்த கால் பாதத்தில் வந்து குதிரையோடு வந்தது ஒன்று, அவர் நின்று பேசுறது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வரலாறு தெரில. ஆனால் உண்மையிலே அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்தோம்னா சோழர் காலத்தோடைய ஆட்சி தான் இங்கே போயிருக்கு. நிறைய வந்து ஒசூருக்கும் இங்கேக்கும் நிறைய லிங்க் இருந்திருக்கு. அப்போ பொட்டத்தம்மா தான் சந்திரசூடேஸ்வர் சிவனுடைய தங்கச்சி அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை வந்து பாருங்கள். ஓம் மகாபிராணதீபம் சிவம் சிவம் மஹுங்காரரூபம் சிவம் சிவம் महासूर्यचन्द्राग्निनेत्रं पवित्रं महागाढतिमिरान्तकं सौरगात्रं महाकान्तिबीजं महादिव्यतेजं भवानी समेत
च नमः शिवाय च शिवतराय च भवहराय च महाप्राणदीपं शिवं शिवं भजे मञ्जुनाथं शिवं शिवं अद्वैतभास्करं अर्धनारीश्वरं हृदश हृदयङ्गमं चतुर्दधि सङ्गमं पञ्चभूतात्मकं षट्शत्रुनाशकं सप्तस्वरेश्वरं अष्टसिद्धीश्वरं नवरसमनोहरं दश दिशासु विमलं एकादशोज्ज्वलं அது லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. அவர் இங்கிருந்து தான் அவர் சந்திர சுரேஸ்வரர் தங்கச்சிக்கு வந்து புரஸ்காரம் ஏதோ நடத்தினா அவர் வந்த இடம் भाग्यात्मकं रक्षकं ईशं सुरेशं ऋषेशं परेशं नटेशं गौरीशं गणेशं भूतेशं இங்கே வந்தீங்கன்னா இதை நீங்கள் நேர்லேயே பாருங்க. मन्त्रमार्चं महर्षवर्षप्रवर्षं सुशीर्षं नमो हराय च स्मरहराय च पुरहराय च रुद्राय च கொஞ்சம் நம்ம भद्राय move च பண்ணலாம். इन्द्राय च नित्याय च right side. नेत्राय च महाप्राणदीपं शिवं शिवं भजे मञ्जुनाथं शिवं शिवं दं दं दडं दं दडं दं दडं दं डठक्कानिनादनवताण्डवाडम्बरं गद्दिम्मिदगदिम्मिदिद्दिम्मिदिमिदिम्मि सङ्गीतसाहित्यसुमकमलमम्बरम् ओङ्कार श्रीकार श्रीकार ऐङ्कार मन्त्रबीजाक्षरं मञ्जुनाथेश्वरं ऋग्वेदमाद्यं यजुर्वेदवेद्यं सामप्रगीतम् अथर्वप्रभातं पुराणेतिहासं प्रसिद्धं विशुद्धं प्रपञ्चैकसूत्रं विबुद्धं सुसिद्धं नकारं मकारं सिकारं वकारं यकारं निराकार साकार सारं महाकालकालं महानीलकण्ठं महानन्दनन्दं महाट्टाटहासं जटाजूटरङ्गैकगङ्गा सुचित्रं ज्वलद्भुग्रनेत्रं सुमित्रं सुगोत्रं महाकाशभासं महाभागलिङ्गं महाभद्रुवर्णं सुवर्णं प्रवर्णं सौराष्ट्रसुन्दरं सौमनाथेश्वरं श्रीशैलमन्दिरं श्रीमल्लिकार्जुनम् उज्जयिनीपुरमहाकाळेश्वरं वैद्यनाथेश्वरं महाभीमेश्वरम् अमरलिङ्गेश्वरं रामलिङ्गेश्वरं काशीविश्वेश्वरं परं कृष्णेश्वरं त्र्यम्बकाधीश्वरं नागलिङ्गेश्वरम्